بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த சில தினங்களாக சூராவுடைய முதல் வசனமாக இருக்கிற சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற முதல் வசனத்தில் உயர்வான இறைவனின் பெயரை தஸ்பீஹ் செய்வீராக என்கிற அந்த கட்டளையில் இருக்கிற தஸ்பீஹ் என்கிற சொல் எவ்வளவு உயர்வானது என்பது குறித்த செய்திகளை, அது நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துகிற நலவுகளை, அதை விட்டு விலகுவதால் நமக்கு ஏற்படுகிற தீங்குகளை, சமூக வாழ்வில் அது ஏற்படுத்துகிற தாக்கங்கள் என பல்வேறு விஷயங்களை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதில் கடைசியாக முடிக்கும்போது ஒரு 2 கேள்வியோட முடிச்சிருந்தோம். அடுத்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா அது இந்த வசனத்தினுடைய கூடுதல் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 கேள்விகளை வச்சிருந்தோம். அதில் முதல் கேள்வி, இந்த செய்தி சப்பிஹ் என்று ஆரம்பிக்குது. சப்பிஹ் அப்படின்னா அது ஒருமை, ரசூலுல்லாஹை பார்த்து நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஆர்டர் வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினைச்சொல், ஏவல் வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. தஸ்பீஹ் செய்வீராக, பிராக்கெட்ல நபியே அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில மொழிபெயர்ப்புகள் பார்த்தீங்கன்னா நபியே நீர் தஸ்பீஹ் செய்வீராக, துதிப்பீராக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கட்டளை இடுறோம் அப்படின்னா, ஆணாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆண்பால் கட்டளை வார்த்தையும், பெண்ணாக இருந்தால் அதுக்கு தனியான ஒரு கட்டளை வாக்கியமும் அரபு மொழியில இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடு அப்படின்னு சொல்றோம், முன்னாடி ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் சாப்பிடுதான், 2 பேருக்குமே சாப்பிடு என்பதுதான் அவங்களுக்கான ஆர்டர். ஆணுக்கு தனியான ஒரு வார்த்தை, பெண்ணுக்கு தனியான ஒரு வார்த்தை கிடையாது. அதே ஒரு சென்ற கால வினை சொல்லையோ வருங்கால வினை சொல்லையோ சொல்லும் போது வாக்கியம் மாறும், வார்த்தை மாறும். சாப்பிட்டாள், சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பளையா இருந்தா சாப்பிட்டான், பெண்ணா இருந்தா சாப்பிட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுன்னு சொல்லும்போது ஆணா இருந்தாலும் சாப்பிடுதான், பெண்ணா இருந்தாலும் சாப்பிடுதான், 2 பேருக்கும் ஒரே வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம சென்ற கால வினை வருங்கால வினையில தமிழ்ல வார்த்தை மாறுதோ அது மாதிரி ஆர்டர் ஃபார்ம்லையும் மாறும். ஒருத்தருக்கு கட்டளை இட்டா அந்த கட்டளையும் ஆணாக இருந்தால் ஆணுக்கு ஒரு வார்த்தையும், பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு வேற வார்த்தையும் மாறும். 2க்கும் ஒரே சொல் வராது, அதுல சில எழுத்துக்கள் வித்தியாசப்படும். அந்த வகையில இங்க வந்திருக்கிற சொல் என்னன்னு கேட்டா, இது ஆணுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான். அப்ப ரசூலுல்லாஹை தான் அது பார்த்து பேசுகிற வார்த்தையாக அது வந்திருக்கிறது. சப்யஹ் ஒருமையாக இருக்கிறது, கட்டளையாக இருக்கிறது, ஆண்பாலாக இருக்கிறது, நபிகளாரை குறித்து தான் அது அருளப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பேசுகிறது, ரசூலுல்லாஹை முன்னோக்கி தான் பேசுது என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப நம்முடைய கேள்வி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிற இந்த வாக்கியம் இது நபிகளாருக்கு உரியது என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உரியது, எல்லாருமே இதை கடைபிடிக்கணும், எல்லாருக்கும் பொதுவானது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியை வச்சிருந்தோம். இதுக்கான பதில் என்ன? எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியது என்பதை எதை வச்சு சொல்றீங்க? எல்லாருக்கும் உரியதுங்கிற பதில் வரும்னு தெரியும், அதனால தான் நேற்று சொல்லும் போதே சொல்லி அனுப்பணும். அது ரசூலுல்லாஹ்வுக்கு உரியது என்றால் அதற்குரிய சான்று என்ன? இது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் உரிய, வேற யாரும் இதுக்குள்ள அடங்க மாட்டாங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தோடு சொல்லணும். இல்லை இது எல்லாரையும் உள்ளடக்கும் அப்படின்னா எல்லாரையும் உள்ளடக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒருத்தரை பத்தி தானே பேசுது, நேரடியாக ஒருத்தர் தானே உரையாடுது. அதை வைத்துக்கொண்டு இது எல்லாருக்கும் உரியது என்பதை எப்படி சொல்றது? ஏன்னா இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இது மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. எல்லா வசனங்களுக்கும் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வாசகத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு வசனம் மட்டுமே மொத்த குர்ஆன்ல இருந்துச்சுன்னா அது ஏதோ கடந்து போயிடலாம்னு வைங்களேன். ஆனா அப்படி போக முடியாது, ஒரு வசனமா இருந்தாலும் போகக்கூடாதுதான். ஆனா இது ஒரு வசனம் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வாக்கியங்கள் குர்ஆன்ல நெடுகிலும் இருக்கிறது. ஏராளமான வசனம் பக்கத்துக்கு பக்கம் இந்த மாதிரியான நேரடியாக ரசூலுல்லாஹை பார்த்து பேசக்கூடிய வாக்கிய அமைப்பில் இருக்கிறது. அப்ப அந்த வசனங்கள் எல்லாத்துக்குமான ஒரு பொது விதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
குர்ஆனை படிக்கும் பொழுது எது நபிகளாருக்குரியது, எது நமக்குரியது, எது எல்லாருக்கும் உரியது என்பதையெல்லாம் பிரித்து பார்த்து விளங்கிக் கொள்வதற்கு இன்னொருத்தருடைய உதவி இல்லாமலேயே நாமளே அதை பார்த்த உடனே படிச்ச உடனே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி முடிவெடுத்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு. இது எல்லாருக்கும் பொதுவானது, ஓகே, பதில் கரெக்ட் தான். ஆனால் இது பொதுவானது என்பதை எதை வைத்து நிறுவுகிறோம்? அதுக்கான அடிப்படை என்ன, அதுக்கான உசூல் என்ன, விதிகள் என்ன? படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எல்லாமே தஸ்பீஹ் செய்கிறது. வெரி குட், சூப்பர். வேற முழு உம்மத்துக்குமானது, குர்ஆன் முழு உம்மத்துக்குமானது. வெரி குட், சூப்பர். அதாவது இதை நம்ம எங்கிருந்து கொண்டு வரணும்னு கேட்டா, குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களுமே எப்படிப்பட்டது என்கிற ஒரு பொது விதியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பொது விதி என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆன் ஒட்டுமொத்தமாகவே நபிகளாருக்கு மட்டுமானது அல்ல. ஒட்டுமொத்த குர்ஆனுமே நபிகளாரையும் உள்ளடக்கி இந்த உம்மத்திற்கானது, மொத்த மனித குலத்திற்கானது, அல்லது மூமின்களுக்கானது, முஸ்லிம்களுக்கானது, எல்லாருக்குமானதுதான் குர்ஆன் என்று குர்ஆன் வேறு பல இடங்கள்ல சொல்லிடுச்சு. வேற வேற இந்த வசனத்தில் சொல்லாவிட்டாலும் கூட வேற வேற வசனங்கள்ல இது எல்லாருக்கும் தான். அப்ப குர்ஆன்ல இருக்கிற எந்த செய்தியா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை, ஃபர்ஸ்ட் அடிப்படை என்னன்னு கேட்டா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதுன்னு எதையுமே நம்ம கழிக்க முடியாது. மொத்த குர்ஆனும் மனித குலத்திற்கு முழுமைக்கானது. அதை குர்ஆன் பல இடத்துல இந்த அடிப்படையை நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப அந்த அடிப்படையில் என்று யோசிச்சோம்னா இந்த வசனமும் மொத்த உலகத்திற்குமானது என்று நாம புரிந்து கொள்ள முடியும். அதை சொல்லக்கூடிய வசனங்களின் ஆதாரங்கள் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 44வது வசனம் ரொம்ப அருமையான வார்த்தை. நம்முடைய இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில ரொம்ப கிளியர் கட்டா, ரொம்ப தெளிவா நீங்க அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும் எப்படி அல்லாஹ் பிரிச்சு பிரிச்சு நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறான் என்பது அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதே தெரியும். 16வது அத்தியாயம் சூரத்து நஹலுடைய 44வது வசனம். அதுல உள்ள அரபி வார்த்தையை பாருங்க, இப்படி ஆரம்பிக்குது. வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ். உமக்கு இந்த வேதத்தை, திக்ருனா வேதம், குர்ஆனை தான் குறிக்கிறது. வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளி இல்லோம், உமக்கு நாம தந்திருக்கிறோம், நாம இறக்கி அருளி இருக்கிறோம். லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீர் விளக்கி கொடுப்பதற்காக. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம தந்திருக்கிறோம். உங்களுக்கு தந்தது எதுக்கு தெரியுமா? நீங்க வச்சுக்கிறதுக்காக, நீங்க ஃபாலோ பண்றதுக்காக, நீங்க கடைபிடிக்கிறதுக்காக நினைச்சுக்காதீங்க, அதுவும் தான். ஆனா அதனுடைய முக்கியமான அம்சம் லிதுபய்யின லின்னாஸ், எல்லா மனித குலத்திற்கும் நீங்கள் இதை விளக்கி தர வேண்டும். அதுல உள்ளதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதனுடைய பிராக்டிக்கல் வடிவம் என்ன என்பதை நீங்க வெளிப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை, அவர்களுக்கு அருளப்பட்டதை, ஆக்சுவலி அவங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்குது. இது யாருக்கு? நமக்கு எல்லாருக்கும். அவர்களுக்கு அருளப்பட்டதை, மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை அவர்களுக்கு மனிதர்களுக்கு நீர் விளக்கி தருவதற்காக உமக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம். நமக்கும் தந்திருக்கிறான், ரசூலாவுக்கும் தந்திருக்கான். ரசூலாவுக்கு நேரடியாக அப்படி வந்து இறங்குது, நமக்கு நேரடியா வரல, நபிகளார் வழியாக நமக்கு வந்து சேர்கிறது. ரெண்டு விஷயத்தையுமே சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறக்கணும், அதுவும் இதுல வந்துருச்சு. வஅன்ஸல்னா இலைக்க, உமக்கே இறக்கி இருக்கிறோம், அதுவும் வந்துருச்சு. மா நுஸ்ஸில இலைஹிம், உலகத்துக்கெல்லாம் இறக்கப்பட்டிருக்கு, அதுவும் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்தோங்கிறது இந்த வசனத்துல வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தோன்றது வந்துருச்சு. அப்போ இது குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு செய்தியும் ரசூலுல்லாஹ்வுக்கும் தான், எல்லாருக்கும் தான் என்கிற கருத்து ரொம்ப கிளியர் கட்டாக இந்த வாக்கியத்தின், இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். இது மாதிரி குர்ஆன் சில அடிப்படைகளை, குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்தக்கூடிய அடிப்படைகளை அல்லாஹ் சொல்லி தர்றான். இதே மாதிரி இன்னொரு இடம், இதே அத்தியாயத்துல 16வது அத்தியாயம் 64வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், எதிர்மறையா சொல்றான். இங்க நேர்மறையா சொன்ன விஷயத்தை எதிர்மறையாக சொல்றான். ஒமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இல்லா லிதுபய்யின லஹும், ஒமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப், உம்மீது இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை. மேலே எப்படி சொன்னா, உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நேர்மறை வார்த்தைகளில் பேசினா, இங்க எதிர்மறை வார்த்தைகள் பேசலாம். ஒரே விஷயத்துல ரெண்டு மாதிரியா சொல்லலாம்ல. நம்மை அல்லாஹ் ஏன் படைத்தான்? அவனை வணங்குவதற்காக படைத்தான். இது இப்படியும் அல்லாஹ் சொல்றான். வேற சில இடத்துல எப்படி சொல்றான், என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படிங்கிறான். அது அதை விட அழுத்தமானது. என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொல்வதை விட என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்பது அதை விட அழுத்தமானது எதிர்மறை வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாவை வணங்க வேண்டும் என்று அதுக்கு கருத்தில்லை. அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று எதிர்மறையாக பேசுதல. அதே மாதிரி இங்க 64ல 44ல சொன்னா நேர்மறையாக, 64ல சொல்றான் வமா அன்சல்னா அலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உம்மீது நாம் அருளவில்லை இல்லாலி துபையின் அலகும், அவர்களுக்கு நீர் விளக்கி தர வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறதற்காகவும் அருளவில்லை. மற்றவங்களுக்கு நீங்க விளக்கி சொல்வதற்காகத்தான் இது அருளப்பட்டிருக்கிறது என்பதை எதிர்மறை வார்த்தைகளில் இங்கு பேசுகிறான். எனவே நபிகளாருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், அருளப்படுகிற வசனங்கள் நபிகளாருக்கு மட்டும் உரியதல்ல, மொத்த மனித குலத்திற்கும் உரியது என்பது இந்த வசனத்தின் வழியாகவும் உறுதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி 38வது அத்தியாயம் 29வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான் கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்கும், இது அருள் நிறைந்த வேதம், பரக்கத்து பொருந்திய வேதம். அன்சல்நாஹு இலைக்க, உமக்கு நாம் அருள் இருக்கிறோம், உமக்கு நாம் தந்திருக்கிறோம். லியத்தப்பரு ஆயாத்திஹி, உமக்கு நாம் தந்திருக்கிறோம்னா நீர் இதை செய்வதற்காக அப்படித்தானே சொல்லணும். உனக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கேன், நீ இப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காக அப்படித்தானே சொல்லணும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், உமக்கு நாம் இந்த அருள் நிறைந்த வேதத்தை தந்திருக்கிறோம் லியத்தப்பரு ஆயாத்திஹி, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, நீர் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லலைங்க. அதுவும் அதுக்குள்ள அடங்கும். நபிகளாரும் சிந்திக்கிறது தான், அவங்க சிந்திக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அங்க சொல்லும் போது பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்தலாம், குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறோம் அவங்க சிந்திக்கிறதுக்காக. அப்போ நபிகளாருக்கும் எல்லா மக்களுக்குமானது குர்ஆன் என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். 38:29 இப்படி நிறைய அடிப்படைகளை பேசக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த வசனங்களில் இருந்து முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, குர்ஆனில் இருக்கிற எல்லா வசனங்களும் அது நேரடியாக யாரையாவது குறித்து பேசுவதை போல, நபிகளாரை நேரடியாக பேசுவதை போல இருந்தாலும் அது நபிக்கு மட்டும் உரியதல்ல, மொத்த மனித குலத்திற்கும் உரியது. உதாரணமா இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், முதல்ல அருளப்பட்ட வசனம். இக்ரனா என்ன, இந்த சப்பிக் மாறிய இக்ரவும் ஒரு ஆர்டர் வாக்கியம், கட்டளை வாக்கியம், ஒருமை வாக்கியம், நபிகளாரை பார்த்து பேசுகிற வாக்கியம். இக்ரல் படிப்பீராக, ஓதுவீராக. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் உள்ளடங்குவாங்க. நபிகளாரும் தான் முதலாக இந்த நபியை குறித்தது. அதன் பிறகு இந்த வசனம் யாரையெல்லாம் சென்றடைந்ததோ அவர்கள் எல்லாரையும் முடித்தது. வார்த்தை எப்படி இருக்கு, ஒருமையில தான் இருக்கு. நீங்கள் எல்லாம் படியுங்கள் இல்லை, இக்ரவு அப்படி வரல. இக்ரவு பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தவும் இறைவனின் பெயரால் நீங்கள் படியுங்கள் அப்படின்னு மக்களை பார்த்து பன்மையில பேசல. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரால் நீ படி, ஒருமையில தான் அல்லாஹ் சொன்னான். ஆனா அது எல்லாரையும் குறிக்கிறது. சூரத்துல் துஹா வல்லுஹா வல்லைலி இருக்குல்ல, அதுல நீங்க பாருங்க, வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர் வ அம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர் வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அனாதைகள் மீது அடக்குமுறை செய்யாதே. ஃபலா தக்ஹர் நேரடியா ஒரு ஆளை பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி தான் பேசுது. அனாதைகள் மீது அடக்குமுறை செய்யாதே. வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர், யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள விரட்டாத. வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உன் இறைவனின் அருளை எடுத்து பேசு. அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ வெளிப்படுத்து, பகிரங்கப்படுத்து. அல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சிருக்கான், என்னெல்லாம் அருளை தந்திருக்கிறான், அதெல்லாம் மறைச்சு மூடி வைக்காத. சில பேர் பாருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருளை வெளிப்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் நல்லா பரக்கத்தா கொடுத்துருப்பான், பிச்சைக்கார பை மாதிரியே இருப்பான். பத்திரிக்கா வெளியே தெரிஞ்சா அல்லாஹ் சொன்னா வெளியே பேசுப்பா. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், என் இறைவன் இதை கொடுத்துருக்கான், பார்த்தா கண்ணு போட்டா என்ன பண்றது, காசு கடன் கட்டா என்ன பண்றது அப்படின்னு 1008 கால்குலேஷன் போட்டுட்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருளை வெளிப்படுத்தாத மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது இறைவனின் அருளை எடுத்து பேசு. இது எல்லாமே என்ன வார்த்தை, ஆர்டர் வார்த்தை, சிங்குலரு, நபியை பார்த்து பேசுகிறது. ஆனா நபிக்கு மட்டுமா, ரசூலுல்லாஹ் தான் அனாதை விரட்டக்கூடாது, நம்ம விரட்டலாம். ரசூலுல்லாஹ் தான் யாசகர்களை விரட்டக்கூடாது, நம்ம விரட்டலாம். ரசூலுல்லாஹ் தான் நியாமத்துகளை பேசணும், நம்ம பேச தேவையில்லை அப்படி சொல்ல முடியாது. இப்படி இது எல்லாருக்கும் பொதுவான, இப்படி எக்கச்சக்கமான குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் நபிகளாரை பார்த்து பேசுகிற சிங்குலர் வாக்கியமாக அமைந்திருந்தாலும் கூட அது உலக மக்கள் அனைவரையும் குறிக்கத்தான் செய்கிறது. அதுக்கு அடுத்த சூரா எடுங்க, வல்லுஹா வல்லைலிக்கு அடுத்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அதுல பாருங்க, ஃபைதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். ஃபைதா ஃபரகத ஃபன்சப், எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு, ஓய்வெல்லாம் முடிஞ்சிருச்சா, ரெஸ்ட் எடுத்தாச்சா, ஃபன்சப், அடுத்து அல்லாஹ் வணங்குறதுக்கு தயாராயிருங்க. வ இலா ரப்பிக ஃபர்கப்,
உங்கள் இறைவனிடத்திலே ஆசை, அல்லாஹ்விடத்துல போறதுக்கு ஆர்வப்படுங்க, ஆசைப்படுங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து தான் பேசுகிறார், ஆனா எல்லாரையும் குறிக்கிறார். ஓய்வு எடுத்தாச்சுன்னா திரும்பப்பா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பு, தாவா செய்வதற்கு, இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு தயாராக ரெடியாகு, அல்லாஹ்வின் பக்கம் ஆசைப்படு. ரசூலுல்லாஹ் பார்த்து பேசினா நமக்கும் தான் அது. இப்படி இது ஒரு விஷயம் ஒண்ணு. சரி, இப்படியே பார்த்துட்டு ஒட்டுமொத்த குரானை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இடையில சில இடத்துல குழம்புவீங்க. இது ஒரு விதி. இந்த விதிகளுக்கு விதி விலக்குகளும் இருக்கிறது. அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் முழுசா படிக்கும்போது குழப்ப மாட்டீங்க. இப்ப சபீஸ்ம ரப்பிக்கல் படிக்கும்போது ஓகே, இந்த இப்ப சொன்ன விளக்கம் ஓகே. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் படிக்கும்போது இந்த விளக்கம் ஓகே. வம்மல் யதீம ஃபலா தக்ஹிர் படிக்கும்போது இது ஓகே. வம்ம சாயில ஃபலா தன்ஹிர் படிக்கும்போது இது ஓகே. ஆனா வேற சில உதாரணங்களை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் உள்ளதுன்னு தப்பான முடிவுக்கும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு என்ன, ஒரு வசனம் சொல்ற பாருங்க. 33வது அத்தியாயம் 50வது வசனம். 33வது அத்தியாயம் 50வது வசனம். ஒரு திருமண சட்டத்தை பற்றி, திருமண அனுமதிக்கப்பட்ட சட்டத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம். அது எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? யா அய்யுஹன் நபி. இங்கெல்லாம் கூட நபியேன்னு அழைக்கல. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆளால நபியேன்னு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்ல நபியேன்னு கூப்பிட்டு சொல்லல, முஹம்மதேன்னு கூப்பிட்டு சொல்லல. ஆனா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டா, யா அய்யுஹன் நபி ஸ்டார்டிங்கே வருது, ஓ நபியே, தூதரே அப்படின்னு அழைச்சு, இன்னா ஹலல்லா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன, உங்களுடைய மனைவிமார்கள்ல யாருக்கு நீங்கள் மகர் தொகையை கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துட்டீங்களோ அவங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். பெண்ணுக்கு மகர் தொகையை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெண்ணு உங்களுக்கு ஹலால். ஒமா மலக்கத்தி யமீனுக்க மிம்மா அஃபா அல்லாஹு அலைக்க, போர் கைதிகளாக கிடைச்ச பெண்கள், அடிமை பெண்கள் இருப்பாங்களே, அந்த பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். ஒபனாத்தி அம்மிக்க, ஒபனாத்தி அம்மாத்திக்க, ஒபனாத்தி ஹாலிக்க, ஒபனாத்தி ஹாலாத்தி கல்லாத்தி ஹாஜரின மகக்க, ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான். உங்க அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பிமாருடைய பிள்ளைங்க, அக்கா தங்கச்சிமாருடைய பிள்ளைங்க, உங்க அம்மா கூட பிறந்த சகோதரருடைய பிள்ளைங்க, உங்க அம்மா கூட பிறந்த சகோதரியுடைய பிள்ளைங்க, இவங்களை எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். நீங்க விரும்பினா கல்யாணம் முடிச்சுக்கலாம். உங்களோட ஹிஜ்ரத்து செஞ்சு வந்த மூமின்கள் விரும்பினா கல்யாணம் முடிச்சுக்கலாம். நான் என்னைய உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு பெண் வந்து தன்னை உங்களுக்காக அர்ப்பணித்தால் அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கலாம். வம்ராஅத்த மூமினத்தன் இவ்வஹபத் நஃப்ஸஹாலின் நபி, நபிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு தானாக முன் வந்து ஒரு பெண் தன்னை அர்ப்பணித்தால் அப்படிப்பட்ட ஒரு மூமினான பெண்ணை மணந்து கொள்வதற்கு நபி விரும்பினால் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் குர்ஆன்ல தான் வருது. குர்ஆன் எல்லாருக்கும் பொதுவானது. குர்ஆன் எல்லாருக்கும் பொதுவானது என்கிற அடிப்படையில் இந்த வசனத்தை அணுகினால் நாம ஒரு பிழையான கருத்தின்பால் போவோம். ஏன்னா மொத்தத்தில் நமக்கு கல்யாணத்துக்கு லிமிட் இருக்குது. ரசூலுல்லாஹ் அன்லிமிட்னு நல்லா பேசலாம். இந்த வசனம் எப்படி பேசுது? அங்க முடிச்சுக்கலாம், இங்க முடிச்சுக்கலாம், இங்க முடிச்சுக்கலாம், இங்க முடிச்சுக்கலாம். ஒன்று முடிச்சோடனே நிப்பாட்டிடு, ரெண்டு முடிச்சோடனே நிப்பாட்டிடு, மூணு முடிச்சோடனே நிப்பாட்டிடு கிடையாது. முடிச்சுக்கலாம் 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 முடிச்சுக்கலாம். அந்த அனுமதியின் பேர் தான் அதை சொல்லலாம். நிறைய திருமணங்களும் செஞ்சாங்கல்ல. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் நிறைய திருமணம் செய்ய அனுமதி உண்டா? குர்ஆன் எல்லாருக்கும் பொதுவானது. பத்தியா குர்ஆன் என்ன சொல்லுது? இந்த முடிவுக்கு வர முடியாது. இந்த இடத்துல இது நபிகளாருக்கு மட்டும் பிரத்யேகமானது. அதை எதை வைத்து கணக்கிடுவது? எல்லா ரசூலுல்லாஹ்வுக்குரியது, எல்லா மூமின்களுக்குரியது, எல்லா உலக மூமின்களுக்கெல்லாம் பொதுவானது. ஆனா சில வசனங்கள் இது நபிகளாருக்கு உரியது அப்படின்னு பர்டிகுலரா இப்படி இருக்குதே, இந்த சட்டத்தை நான் எனக்கு எடுக்க முடியாத. அந்த விதி எப்படி 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 தெரிஞ்சுக்கிறது? எப்படி நபியேன் ஸ்டார்ட் ஆகுது, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா? முகம்மது, இங்க நபியேனே வந்துருச்சு. யா அய்யுஹன் நபி, நபியே அப்படியே கூப்பிட்டுட்டான். அதை வச்சு முடிவு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் பிழையானது. ஏன் தெரியுமா? இன்னொரு வசனம் சொல்றேன். 33வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நபி யுத்தகில்லாஹ், ஓ நபியே அல்லாஹ்வை அஞ்சுவீராக. நபி மட்டும்தான் அல்லாஹ் அஞ்சணுமா? எல்லாருமே அல்லாஹ் பயப்படணும்ல.
ஆனா இங்க எப்படி கூப்பிடுறான்? நபியே யா அய்யுஹன் நபி இத்தகில்லா, நபியே அல்லாஹ்வை பயப்படுவீராக. அப்ப என்ன அதுக்கு என்ன ரூல், என்ன விதி, என்ன அடிப்படை, எதை வச்சு புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் அருமையா சொல்லிட்டாங்க பதில். அந்த வசனத்திலே முழுசா படிச்சா அதுல இருந்து நமக்கு ஒரு விதி கிடைக்கும், ஒரு ரூல் கிடைக்குது. குர்ஆன்ல எல்லா மூமின்களுக்கும் தான் எல்லா சட்டமும். ஆனா ஒரு சட்டம் இது எல்லா மூமின்களுக்கும் உள்ளது இல்ல, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேகமானது சொன்னா பிரத்யேகமானது என்பதற்கான ஒரு தனித்த ஆதாரம் வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்பா, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். நமக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நபிகளாருக்கு மட்டும் உரித்தானதோ, மற்றவர்கள் யாரும் அதை பின்பற்றக்கூடாதோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்திலையுமே இது நபிகளாருக்கு மட்டும் பிரத்யேகமானது என்பதை குறிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆதாரங்கள் குர்ஆனின் ஏதோ ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான். அது அதனுடைய தொடர்ச்சியில பின்னாடி படிங்க, அந்த லிஸ்ட் முடிஞ்ச உடனே வருமா பாருங்க. வம்ராத்த மூமினத்தின் வஹபத்தின் நஃப்ஸஹா நபியி இன் அராத நபியு அன் யஸ்தன்கிஹஹா ஹாலிஸத்தல் லக மின் தூனில் மூமினீன். ஏனைய மூமின்களுக்கு அல்ல, நபியே உமக்கு மட்டும் பிரத்யேகமாக. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அப்ப எந்த செய்திகள் எல்லாம் நபிகளாருக்கு மட்டும் பிரத்யேகமானதோ அது பிரத்யேகமானது என்பதை குறிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை அது மொத்த குர்ஆனையும் படிச்சா தான் தெரியும், மொத்தத்தையும் படிச்சா தான் தெரியும். உதாரணத்துக்கு இன்னொரு சொல்றேன், இப்ப இந்த வசனத்துல நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொரு வசனம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டோம். அந்த கால்குலேஷனை போடும்போது நிறைய பேர் பேர்ந்து மிழிச்சிங்க. என்ன கால்குலேஷன் தெரியுமா? நபிகளாருடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணோமா? ரசூலுல்லாஹ் எப்படி இரவு தொழுதாங்க? பாதி இரவு தொழுதாங்க, பாதிக்கு கொஞ்சம் கூட, பாதிக்கு கொஞ்சம் கம்மி. அப்படி தொழுவீராகன்னு குர்ஆனே சொல்லுச்சுன்னு பார்த்தோம். அப்படியே அது எப்படி ஜீரணிக்க முடியல. ஒரு பக்கம் குற்றம் உணர்ச்சி, சொல்ல தொழுத மாதிரி தொழலையே நம்ம அப்படிங்கிறது ஒண்ணு. அது எப்படிப்பா முடியும், சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இது நம்ம ஃபாலோ பண்றதா இல்லையா பல மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுல்ல. இப்ப இந்த கேள்விக்கு அதே அத்தியாயத்துக்கு போங்க, 73வது அத்தியாயம் சூரத்துல் முஸம்மில். யா அய்யுல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்ச நேரமே தவிர மற்ற நேரங்களில் நின்று வணங்குவீராக. நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ், பாதி இரவோ அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாகவோ, அவ் ஸித் அலைஹி அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ நீர் நின்று வணங்குவீராக. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து தான் பேசுகிறது, நேரடி ஃபார்ம். இப்ப நபிகளாரை பார்த்து பேசுகிற இந்த வாக்கியம் இது நபிகளாருக்கு மட்டும் உரியதா? இது ஆர்டர் ஃபார்ம் தான். கும், எழுந்து தொழுவீராக, எழுந்து நிற்பீராக, வணங்குவீராக. குமில் லைல், இரவு நேரத்திலே எழுந்து நின்று வணங்குவீராக. இது யாருக்குரியது? பொதுவானதா எல்லாருக்கும் உரியதா? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உரியதா? பொதுவானதா? அதனால தான் நம்ம இப்ப தொழுகிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அதனால தான் இரவுல தொழுகிறோம். அந்த மாதிரி தொழாட்டியும் இரவுல தொழுகிறோம், கம்மியா தொழுகிறோம். இதான் இந்த கட்டளை எல்லாருக்கும் உரியது நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, இந்த கட்டளை எல்லாருக்கும் உரியது இல்லை. இது கட்டளை,
இது கட்டளை. கட்டளை என்ன? செஞ்சே ஆக வேண்டிய கட்டளை, கட்டாயம் செய்தாக வேண்டிய கட்டளை. ரமலானுக்கு மட்டும் உரிய கட்டளை இல்லை, காலம் முழுக்க அவர்கள் எல்லா நாட்களிலும், காலம் முழுக்க அல்ல எல்லா நாட்களிலும், ரமலான் அல்லாத காலத்திலும் செய்தே ஆக வேண்டிய கட்டளை. போர்வை ஓத்திக்கிட்டு எந்திரிச்சு தொழுகணும் சொல்ல தொழுதாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரியே தொழுதாங்க. பாதி இரவு தொழுதாங்க, கொஞ்சம் கூட்டுனாங்க, கொஞ்சம் குறைச்சாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நபிகளாருக்கு மட்டுமே பிரத்யேகமானது. அதை இந்த இடத்துல நீங்க தேடினீங்கன்னா ஒண்ணும் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் பிரத்யேகமான ஆர்டர். நீங்க செய்யறதா இருந்தா செய்யலாம், நீங்க விரும்பி செய்யலாம், நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம். ரசூலுல்லாஹ்க்கு தான் அந்த ஆர்டர் போட்டான். ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து சஹாபாக்களும் இந்த ஆர்டர் ஒபே பண்ணாங்க. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸ இல்லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக். நபியே, நம்ம சொன்ன மாதிரி நீங்க பாதி இரவு வணங்குறீங்க, நீங்க மட்டும் இல்ல உங்களோட ஒரு டீமும் சேர்ந்து வணங்குறாங்க. சொல்லப்படுது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும், ஆனா சஹாபாக்களும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணுனாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இடத்துல எந்த விதிவிலக்குகளையும் சொல்லலை, இது யாருக்கு என்ன, இது எந்த செய்திகளையும் சொல்லல. இதற்குரிய சட்டத்தை வேறொரு இடத்துல சொல்லுகிறான். 17வது அத்தியாயம் 79வது வசனம், 17ல 79. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَىٰ أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ. இரவு நேரத்தில் நீங்க தஹஜ்ஜுத் தொழுவுங்க, எழுந்து தொழுவுங்க. நாஃபிலத்தன் லக, உங்களுக்கு மட்டும் உபரியான சட்டமாக, உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக, பிரத்யேக சட்டம். இது எல்லாருக்குமான சட்டம் இல்லை, எல்லாரும் விரும்பி செய்யலாம், ஆனா சட்டமா ஒபே பண்ணணும். ஆர்டர் அல்லாஹ்வுடைய ஆர்டர்னு கட்டுப்படணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான், நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். இரவு நேரத்தில் தொழ வேண்டியது உங்களுக்கு கடமை அப்படின்னு உபரியான கடமை என்று நபிகளாருக்கு மட்டும் நாஃபிலத்தன் லக, உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தனியா பிராக்கெட் போட்டான். அங்க சொன்ன மாதிரி ஹாலிசத்தன் லக, உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக, அதே மாதிரி இங்க நாஃபிலத்தன் லக, உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக. அப்போ குர்ஆன்ல மொத்த குர்ஆனும் எல்லா முஃமின்களுக்குமானது, நபிகளாரும் உள்ளடங்குவார்கள், ஏனைய முஸ்லிம்களும் உள்ளடங்குவார்கள், அது பொது சட்டம். ஆனா சில வசனங்கள் நபிகளார் மட்டும்தான் இது குறிக்கும், ஏனைய முஃமின்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபாலோ பண்ண வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, நபிக்கு மட்டுமே பிரத்யேகமானது என்று சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு ஆதாரம் குர்ஆனுடைய வேறு ஏதேனும் ஒரு பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டு விடும். இப்படி சில செய்திகள் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். அரபு மொழி தெரிஞ்சா மட்டும்தான் கிட்டத்தட்ட அதை நீங்க கரெக்டா உள்வாங்க முடியும். தமிழ் மொழியில் படிச்சா அதை கரெக்டா புரிஞ்சிக்க முடியாது. அதை எடுத்து நீங்களே பாருங்க. 65வது அத்தியாயம் முதல் வசனம், 65ல முதல் சூரத்து தலாக், தலாக்குடைய சட்டங்களை சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம். நிறைய தலாக்குடைய சட்டங்கள் அந்த வசனத்தில் நிறைய பேசப்படுகிறது. நபியே, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் இத்தாவை கணக்கிடுவதற்கு ஏற்ப விவாகரத்து செய்யுங்க. முதலில் உள்ள சட்டம் என்ன? கணக்கிடுவதற்கு ஏற்ப விவாகரத்து செய்யலாம். இத்தாவை கணக்கிடுவதற்கு ஏற்ப விவாகரத்து செய்யுங்க. தலாக்கு சொன்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? அவங்க இத்தாவை கால்குலேட் பண்றதுக்கு வசதியா தலாக்கு சொல்லணும். அப்படின்னா மாதவிலக்கு நேரத்தில் சொல்லக்கூடாது, மாதவிலக்கு இல்லாத தூய்மையான நேரத்தில் சொல்லணும். ஏன்? இதாவுடைய கணக்குங்கிறது மாதவிலக்கு தான். 3 மாதவிலக்கு முழுசா அவங்க கவனிக்கணும். இந்த 3 மாதவிலக்கு கவனிக்கணும்னா அவங்க சுத்தமா இருக்கும்போது சொன்னா தான் முழுமையான ஒரு மாதவிலக்கு, அடுத்த 2வது மாதவிலக்கு, 3வது மாதவிலக்குன்னு 3ஐயும் கால்குலேட் பண்ண முடியும். நீங்க அவங்க மாதவிலக்குல இருக்கும்போது சொன்னீங்கன்னா பாதி போயிருக்கும், பாதி போகல, முழுமையான கால்குலேஷன் பண்ண முடியாது. அப்ப நாம விவாகரத்து செய்யற ஆள் எப்படி பண்ணணும்னு கேட்டா, இதா தல்லகுத்துமுன் நிசா ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன, அவர்கள் இத்தாவை கணக்கிடுவதற்கு ஏற்ப சுத்தமாக இருக்கிற நாட்களிலே விவாகரத்து செய்ய வேண்டும். தலாக்கு சொல்றது அப்படிதான். ஆனா எல்லாரும் எல்லா பள்ளிகளையும் எல்லாம் கவனிக்கிறாங்களா கேட்கிறாங்களான்னு தெரியல. இது ஒரு விதி, இது கண்டிப்பான விதி ஒண்ணு. சரியா? அடுத்து யாயு நபின்னு அழைக்கிறான், நபியே அழைச்சு பேசுறான். நபியே நீங்கள் தலாக்கு சொன்னால், நபியே நீங்கள் தலாக்கு சொன்னால்,
இந்த நபியே நீங்கள் தலாக்கு சொன்னாலும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, இதா தல்லக்குத்துமுன் நிசா, அந்த வார்த்தையை இதை பாருங்களேன், அதை பாருங்க தெரியும், அரபு வார்த்தையை பாருங்க. இதா தல்லக்குத்துமுன் நிசா, நீங்கள் தலாக்கு சொன்னால் இருக்குல்ல, ரசூலா தலாக்கு சொல்லல. ரசூலுடைய வாழ்க்கையில தலாக்கு சொல்ற சூழல் ஏற்படவே இல்லை. எந்த பெண்ணையும் ரசூலா விவாகரத்து பண்ணல. அந்த இடத்துல அழைப்பு ரசூலுல்லாவை பார்த்து இருக்குது. ஆனா நெசமா ரசூலுல்லாவை பத்தி அந்த விஷயம் பேசவும் இல்லை. எப்படி பேசுறாங்க? தல்ல குத்தும் அப்படின்னு இருக்குல்ல, தல்ல குத்தும் அப்படின்னா அது பன்மை வாக்கியம். தல்லக்குத்த அப்படின்னா நீர் நபியே நீர் தலாக்கு சொன்னால், யா ஐயுஹன் நபி இதா தல்லக்குத்தன் நிசா, நபியே நீர் தலாக்கு சொன்னால் அது எப்படி வரணும்? இதா தல்லக்கு தன் நிசா, இங்க எப்படி வந்திருக்கு? தல்லக்குத்து முன் நிசா அப்படின்னா நீங்கள் தலாக்கு சொன்னார். கூப்பிடுறது நபியேன்னு கூப்பிட்டுட்டு மேற்று நபியை பத்தியே இல்லை, நம்மளை பக்கம் திரும்பிடுது. அழைப்பு மட்டும் நபியே, ஏதோ நபியை பார்த்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தா நபியை பார்த்து சொல்லவே இல்லை. இதா தல்லக்குத்து முன்னிசா, மேட்ரு நம்மள நோக்கி திரும்பிடு. எப்பா நீங்க எல்லாம் தலாக் பண்ணின்னு வச்சுக்கங்க, எல்லாரையும் பார்த்து பேசுறான். ஒரே வாக்கியத்துல ஒரு வசனத்துல ஒரு வரியில ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி தெரியுது, விஷயத்தை பார்த்தா வேற ஆளுங்க மாறிடுது. இப்ப 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 இது குழப்பம்னு சொல்றதா, இதை தெளிவுன்னு சொல்ற, எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நோக்கி பேசுதா? அழைப்பு தான் ரசூலுல்லாஹ், ஆனா செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல, மொத்த உம்மத்திற்கும். எதனாலன்னு கேட்டா நபிகளார் இந்த உம்மத்தினுடைய பிரதிநிதி என்கிற அடிப்படையில நபிகளாரை ஒரு 10 பேருடைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக வேண்டி ஒரு முக்கியமான ஆளு அவங்களுடைய லீடர் வந்து பேசுறார். தம்பி அப்படின்னு அவர் கூப்பிட்டு முதலாளி பேச ஆரம்பிக்கிறார். தம்பின்னு கூப்பிட்டதுனால மேற்று தம்பிக்கு இல்லை, அழைப்பு தம்பியை நோக்கி. ஆனா சொல்லப்படுற விஷயம், நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலையை பார்த்தா, இந்த நீங்க எல்லாம்ல யாரு தம்பிக்கு உள்ளது இல்லை, மொத்த மக்களையும் பார்த்து லேபர்ஸை பத்தி பேசுறோம். இதே மாதிரி அல்லாஹ் இங்க பேசுறான், நபிகளாரை நோக்கி அழைக்கிறான், நபியே என்று அழைத்து விட்டு. ஆனா மொழிபெயர்ப்புல உள்ள சிக்கல் பாருங்க, நீங்கள்னு போட்ட உடனே ரசூலுல்லாஹ்வை தான் குறிக்குதோன்னு நம்ம நினைச்சுவோம். அரபு மொழியை தெரியலாட்டி முடியவே முடியாது. சில மொழிபெயர்ப்புகளை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பக்கத்துல சைடுல இன்னும் குழப்பம் தர்ற மாதிரி பலர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிராக்கெட்ல போட்டு விட்டுருக்கான். நீங்கள் போட்டு நீங்களுக்கு பக்கத்துல பலர். அப்படி யாருடைய மொழிபெயர்ப்பு இருக்கா பாருங்க, இருக்கா? நீங்கள்லாம் இருக்குது. வேற ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு, சில மொழிபெயர்ப்புகள் அப்படி பண்ணி இருக்கிறாங்க. நீங்கள் போட்டுட்டு நீங்களுக்கு பக்கத்துல பலர், ஒண்ணுமே புரியாது. நீங்கள் பலர் தலாக்கு சொன்னால், ஒருத்தன் தானே தலாக்கு சொல்லுவான், கூட்டமாக எல்லாம் டீமா நின்றுக்கிட்டா மொத்த பொண்ணடி வேண்டாம், ஒருத்தையும் சரியில்லை, ஊரே சேர்ந்த தலாக்கு சொல்லுவோம். நீர் கூறுவீராக, அதுவும் இல்லை. ஆனா நீர் கூறுவீராக அதுவும் இல்லை. பன்மைன்னு போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா கூட இன்னும் ஒரு தெளிவு இருக்கும். பலர்னு போட்டு அதுவும் விளங்க மாட்டேங்குது, குழப்பம் இருக்கு. ஆனா அரபு மொழியில் அதை வாசித்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக துல்லியமாக சரியாக நம்மால் விளங்கி இருக்க முடியும். ஓகே, இப்ப 2 விஷயங்கள் ஆயிடுச்சு. ஒண்ணு என்னன்னு கேட்டா, நபிகளாரை அழைத்து பேசுகிற காரணத்தினால் அது நபிகளாரை நோக்கியது மட்டும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நபியே என்று அழைத்ததாலும் அது நபியை பார்த்து பேசப்படுகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நபியை நோக்கி அழைத்தாலும் அது மக்களை நோக்கித்தான் குறிக்கும். அது நபிக்குத்தான் உரியது என்று சொன்னால் அது குறித்து தனியாக ஏதேனும் ஒரு தனித்த ஆதாரம் வர வேண்டும். அப்படி ஆதாரம் இருந்தால் இது நபிக்குரியது, ஆதாரம் இல்லை என்றால் மொத்த மூமின்களுக்கு உரியது. இது குர்ஆனை பற்றிய பொதுவான ஒரு சட்டம். ஒண்ணு. இரண்டாவது, தஸ்பீஹ் செய்வீராக ஆர்டர் இருந்துச்சு. இரண்டாவது கேள்வி, தஸ்பீஹ் செய்வீராக அப்படின்னு சொன்ன உடனே ஆர்டர் வாக்கியம் தானே, கட்டளை தானே இது. கட்டளை அப்படின்னா கட்டளை என்பதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் கட்டளை இட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? செய்ய ஆகணும், அப்படித்தானே? இப்ப நாம தஸ்பீஹ் செய்ய சுப்ஹானல்லாஹ் சொல்லல, தொழுது முடிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் ஓதல, தொழுகையில ஓதிட்டேன், காலையில மாலையில என்ன ஓதவே இல்லை, பகலின் 2 ஓரங்களில் சுப்ஹானல்லாஹ் சொல்லவே இல்லை. இப்ப இத அல்லாஹ் சொன்னானே நாம மீறிட்டோம் என்று எடுத்துக்கிறதா, அல்லது இது கட்டளை இல்லைங்க, இது வேற மாதிரி, இது செஞ்சா ஓகே
செயலாட்டி தப்பு இல்லை, செஞ்சா கூடுதல் நன்மை, அப்படி புரிஞ்சுக்கிறதா? வாக்கியம் கட்டளையாக இருக்கிற காரணத்தினால் அது கட்டாயமானதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மொழியிலே வாக்கியம் கடமையாக இருக்கிற காரணத்தினால், கட்டளையாக இருக்கிறதுனால அது கண்டிப்பா செஞ்சு ஆகணும்னு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் பேச்சு வழக்கில் சொல்லுவேன், நல்லா படி, நல்லா படி. நல்லா படி என்பது கட்டளை வாக்கியம் தானே, ஆர்டர் தானே. படிக்காவிட்டால் குற்றமா? நீங்க இப்ப எத்தனை பையங்களை பாக்குறீங்க, என்னப்பா படிக்கிற, 11th 12th 10th, நல்ல படி தம்பி. அவர் செய்யலாட்டி நல்ல படிக்கல, ஃபெயில் ஆயிட்டாரு. இப்ப என்ன, என் கட்டளை கோவை பண்ணவே இல்லை அவர், அப்படியா சொல்லுவிய? அதை யாரும் வச்சிருக்க போறா? அந்த அது வாக்கியம் கட்டளை தான். பொருள் என்ன? ஒரு அறிவுரை. நல்லா படிச்சா நல்லதுப்பா, அதை எடுத்துக்கிட்டா நல்லதுப்பா, அதானே அர்த்தம். இப்ப நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது, நாளை காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும். நாளை காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும். கட்டளை இல்லாட்டி தூக்கி போட்டு மிதிப்பார், பிடிவாரன்னு போடுவார், தூக்கி ஜெயிலில் வைப்பார். இப்போ செஞ்சே ஆகணும். அவருடைய கட்டளை செய்தாகணும். இவர்களுடைய கட்டளை செய்தாக வேண்டியது இல்லை. டாக்டர் சொல்கிறார், தினசரி நீங்கள் காலையில் வாக்கிங் போக வேண்டும், நடக்க வேண்டும், நடைபயிற்சி செய்ய வேண்டும். வாக்கியத்தை பாருங்க, ஆர்டர். போகல, டாக்டர் இழுத்து ஊசி போட்டுருவாங்க. சொன்ன நேரத்தை பணியா போகல, கூட 2 ஊசி போட்டு ஊசி போடுவாரா? இல்லை தானே? அப்ப அந்த ஆர்டருக்கு என்ன அர்த்தம்? தினசரி நீங்கள் வாக்கிங் செல்ல வேண்டும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆர்டர், வாக்கியம் ஆர்டர் தான். ஆனா அது பின்பற்றினால் நலம், பின்பற்றாவிட்டால் அது ஒண்ணு சார்ந்தது. நீதிமன்றம் சொல்லும் போது பின்பற்றினால் நலம் அல்ல, பின்பற்றி ஆக வேண்டும். அதுபோல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலேயும் நம்முடைய மொழியில எப்படி இருக்குதோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலையும் பின்பற்றி ஆக வேண்டிய ஆர்டர், பின்பற்றினால் சிறந்தது என்கிற ஆர்டர், பின்பற்ற விரும்புகிறவர் பின்பற்றி கொள்ளலாம் என்கிற அனுமதிக்கப்படுகிற ஆர்டர், பின்பற்றி தான் பாரு உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு பின்பற்ற கூடாது என்பதையே பின்பற்றி என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகிற ஆர்டர். ஆர்டர் தான் போடுவான் அல்ல. ஆனா அந்த ஆர்டரை படிச்சு பார்த்தா படிச்சுட்டு செஞ்சிடக்கூடாது. செய்யுமா அல்லாதான் சொல்லிட்டான், செஞ்சுட்டு அதை செய்யாதே என்பதற்கு செய்யுமா அல்ல. நம்மளே அப்படி சொல்லுவோம்ல. இப்படி பல வகை இருக்கிறது. இப்போ இந்த சப்ஜெக்ட் என்பதை எந்த வகையில சேர்க்கிறது? இது கட்டளை கண்டிப்பாக செய்ய வேண்டியதா, அல்லது செய்தால் நன்மை என்று புரிந்து கொள்வதா, அல்லது செய்யலாம் அனுமதி என்று புரிந்து கொள்வதா, இல்லை செய்யக்கூடாது என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்வதா? செய்தால் நன்மை. எதை வச்சு சொல்றீங்க? எல்லாத்தையும் சேர்த்து மாத்து பார்த்தா ஓகே, செஞ்சா நன்மை, ஓகே, நல்ல பதில் தான், கரெக்டான பதில் தான். எல்லா விஷயத்தையும் தொகுத்து பார்த்தா இப்படி ஒரு கருத்து நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு எளிமையான இன்னும் ஒரு சரியான பதில் இருக்கிறது. என்ன பதில் தெரியுமா? கண்டிப்பா செய்தாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்னொரு விதி இருக்கிறது. செய்யாவிட்டால் எதற்கெல்லாம் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானோ அதுவெல்லாம் செய்தாக வேண்டிய கட்டாய கடமை. அகைமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் பல மாதிரி சொல்லுவான்பா, செஞ்சா நன்மை, அப்படியெல்லாம் போக முடியாது. போக தொழுகலாட்டி போட நிலையில சாத்துவான் சொல்லிட்டான். சக்கரை நரகத்தில் போடுவான். ஆத்து ஜக்கா, ஜகாத்தை கொடுங்கள். அல்லாஹ் பல நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறான் அப்படின்னு கறந்துலாம் போக முடியாது. செஞ்சுதான் ஆகணும். செய்யலாட்டி நரகம், சூடு போடப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்து கொடுக்காம சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் சூடு பண்ணி அவனுடைய நெற்றியில விழாப்புறத்துல சூடு போடப்படும். அப்போ எந்த கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படாவிட்டால், செயல்படுத்தாவிட்டால் தண்டனை என்று வருகிறதோ அந்த கட்டளை கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை என்று அர்த்தம். ஒண்ணு. இரண்டாவது, அது குறித்து சொல்லப்படாதது இடம் பொருளுக்கு ஏற்ப ஒன்று அனுமதியாகவோ, மேல் வசனம் கீழ் வசனம் அது குறித்து சொல்லப்படுகிற சூழல்களை வைத்து ஒன்று அனுமதியாகவோ, அல்லது செய்யக்கூடாது என்கிற தடையாகவோ, அல்லது செய்யலாம் என்கிற அனுமதியாகவோ நாம மாற்றி புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன், 2வது அத்தியாயம் 282வது வசனம், குர்ஆன்லயே ஆகப்பெரிய வசனம். குர்ஆன்ல இந்த வசனம் தான் ரொம்ப பெரிய வசனம். எதை பற்றி பேசுகிற வசனம்? பொருளாதாரத்தை, குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுகிற வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ. மூமின்களே, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டிய சூழல் வந்தால் குறிப்பிட்ட தவணை குறிப்பிட்டு அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
ஃபக்துபூஹு, அதை எழுதிடுங்க. பெரும்பாலும் நம்முடைய நெருக்கு வட்டத்தில் இதை செய்வோமான்னு கேட்டா பெரும்பாலும் இல்லை. கடைசியில் பின்னாடி முழிப்போம், அது வேற விஷயம். அன்னைக்கே எழுதி வச்சிருந்திருக்கலாம், உன்னை நம்பி கொடுத்தேன், அது பின்னாடி. ஆனா முன்னாடி மச்சாண்டு போய் எப்படி எழுதி கேட்கறது? சொந்த அக்கா புருஷன், அது நல்லா இருக்காதுல்ல. சிறு வயசுல இருந்தே பழகி இருக்கம்பா, அவன்கிட்ட போய் எழுதி தான் சொல்லி கேட்டா நல்லா இருக்குமா? அப்படியெல்லாம் கேட்டு நினைச்சு யோசிச்சு எழுதாம விட்டுட்டிய. இப்ப எழுதாம விட்டதுக்காக வேண்டி நீங்க கொடுத்த கடனுக்காக நீங்கள் எழுதவில்லை, அல்லாஹ் கூப்பிட்டு நான் உனக்கு எழுத சொன்னேன், நீ ஏன் எழுதலை என்று கடனை எழுதாததற்காக நம்மை தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். அப்போ செஞ்சா நல்லது. அததான் ஃபிக்கு வார்த்தையில சொல்லும்போது சொல்லுவாங்க, முஸ்தஹப்பும்பாங்க, விருப்பமானது, செஞ்சா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்தஹப் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் செஞ்சா நல்லது. ஓகேயா? ஒண்ணு. அடுத்து பாருங்க, 5வது அத்தியாயம் 2வது வசனம், சூரத்துல் மாயிதாவுல 2வது வசனம், ஹஜ் கிரியைகளை பற்றி பேசக்கூடிய வசனம். அதுல இடையில ஒரு துண்டு வருகிறது, ஒய்தா ஹலல்தும் ஃபஸ்தாது, ஒய்தா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் ஹலால் ஆகிவிட்டால், அதாவது இஹ்ராம கலைஞ்சிட்டீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போனவங்க ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடிச்சு இஹ்ராம கலைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஸ்தாது, எல்லாம் வேட்டைக்கு போங்க, வேட்டையாடுங்கள். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற யாராவது வேட்டையாடிட்டு வர்றாங்களா? குர்ஆன் சொல்லுங்க, இதான் ஹலல்தும் ஃபஸ்தாது, இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டா எல்லாம் வேட்டையாடு, ஃபஸ்தாது, வேட்டையாடுங்கள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆடரா ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒன்றா ஒன்றா சொல்லிட்டு வர்றான். தவாஃப் செய்யுங்க, அங்கே அரபால இருங்க, மினால இருங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு கல்லறிங்க, எல்லாம் முடிச்சுட்டு யாராவது கலந்துருங்க, முடியெல்லாம் வெட்டிடுங்க, மொட்டையெல்லாம் போட்டுருங்க. மொட்டையெல்லாம் போட்ட உடனே எல்லாம் ஆயுதத்தை தூக்கிட்டு, துப்பாக்கியோ வில்லோ வேலோ என்னத்தையும் ஒன்று தூக்கிக்கிட்டு எல்லாம் காட்டுக்கு போய் வேட்டையாடுங்க. கிட்டத்தட்ட அந்த கருத்து தான் தருகிறது. வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, இஹ்ராம கலைஞ்சிட்டீங்கன்னா நீங்க வேட்டையாடுங்க. இது எப்படி? இது இந்த சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எந்த கேட்டகரி? அனுமதி. வெரி குட், வெரி குட். ஏன் அப்படின்னா இந்த அனுமதி எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதுக்கு முன்னாடி ஒரு தடை இருந்துச்சு, இஹ்ராமோடு இருக்கும் பொழுது வேட்டையாடுவதற்கு தடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப அல்லாஹ் அந்த தடையை நீக்கிறான். இப்ப பிரச்சனை இல்லப்பா, இப்ப நீ வேட்டையாடுனா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அப்படித்தான் சொல்ல வரான். ஏற்கனவே செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால இப்ப இதை செய்தால் தப்பு இல்லை, விரும்பினா செஞ்சுக்க, தேவைப்பட்டா செஞ்சுக்க, செஞ்சாகணும் கட்டாயம் இல்லை, அனுமதி. எங்கெல்லாம் ஒரு தடைக்கு பின்னால் ஆர்டர் வருகிறதோ அது ஆர்டர் அல்ல, ஒபே பண்ண வேண்டிய கட்டளை அல்ல, நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் 62வது அத்தியாயம் 10வது வசனம், ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். நேரா வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஜும்மா முடிஞ்சது, அதுவும் சம்மர்ல பயங்கரமான ஹாட்டு, ஏசியும் சரியா வேலை செய்யல, மொத்தத்தில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு 3 ஏசி 4 ஏசி தான் போட்டுருந்தாங்க, உட்காரவே முடியல. எப்பண்டா முடியும்னு பார்த்தாரு, போனவன வயிறு முட்டை அரிசி ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டாரு. எஞ்சி அசருக்கு தான் எஞ்சாரு 4 மணிக்கு. அல்லாஹ் சொல்லலாம், தொழுகு முடிஞ்சுதா ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, பூமியில போ, வப்தகு மின் ஃபضலில்லாஹ், வியாபாரம் பண்ணு, பிசினஸ் பண்ணு, பணத்தை தேடு, பொருளாதாரத்தை தேடு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏற்கனவே தடை இருந்துச்சு, தொழுகிற நேரத்தில் பிசினஸ் பண்ணக்கூடாது, இப்ப அல்ல நீக்கிட்டான், முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லப்பா. அப்ப ஒரு தடைக்கு பிறகு கட்டளை வந்தால் அந்த கட்டளைக்கு பேர் அனுமதி என்ற அர்த்தம். தடைக்கு பிறகு கட்டளை வந்தால் கட்டளை அனுமதி. தண்டனை உண்டு என்று சொல்லப்பட்டால் கட்டாயம் செய்ய வேண்டும். எதுவும் சொல்லப்படாவிட்டால் உங்களுக்கான விரும்பத்தகுந்த ஒரு வகையில் இந்த அறிவுரை உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று அர்த்தம். ஓகேயா? இன்னொரு பாருங்க, 41வது அத்தியாயம் 41வது வசனம், 41 41, கெட்டவர்களை பற்றி அவர்களுடைய வேலைகளை, அவங்க என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் பேசிக்கிட்டே வர்றான். இடையில ஒரு வார்த்தை வருகிறது, யஹ்மலும் ஆஷத்தும், யஹ்மலும் ஆஷத்தும், நீங்கள் விரும்பி எதை செய்து கொள்ளுங்கள். யஹ்மலு மாஷத்தும் யாருக்கு சொல்றான்? நல்லவங்களுக்கு சொல்லல, கெட்டவங்களை பார்த்து சொல்றான். விரும்பினதை செஞ்சுக்குங்க.
எங்களுக்கெல்லாம் அனுமதிப்பா. மூமின்கள் உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. அதாவது விரும்பினா செஞ்சு என்ன வேணா செஞ்சுக்கலாம், விரும்பியதை செய்து கொள்ளான். குடிக்கணும் குடிச்சிக்க, கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிச்சுக்க, சாக்கடையில் போட்டு தூங்கணும் தூங்கிக்க, எங்களுக்கெல்லாம் அனுமதிப்பா, உங்களுக்கு தான் தடை. அப்படி சொல்ல முடியுமா இந்த வசனத்தை? இது எச்சரிக்கை. நீ செய்ய, நீ செய், நம்ம தானே வருவ. நம்மளே பேசுவதை சொல்லுவோம்ல, நீ செஞ்சுதான் பாரு, செஞ்சு காட்டு. நீ அடிச்சு காட்டு, அடித்து காட்டு அப்படின்னு ஆர்டர் ஃபார்ம். அடித்து காட்டுங்கள், நீங்கள் அடியுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், எனவே நீங்கள் அடித்து காட்டுங்கள். அதான் அர்த்தம் அதுக்கு. நீ அடிச்சிரு, நீ கையை வச்சிரேன், கை வைத்து விடு, ஆர்டர் ஃபார்ம். அவர் கை வைக்க சொன்னார், எனவே நான் கை வைத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? கையை வச்சிருன்னு சொல்ல, வச்சே தொலைச்சு விடுவேன். அது மாதிரி எகமலும் ஆசியத்தும் விரும்பின செஞ்சுக்கேன்னா செஞ்சா தொலைச்சு விடுவேன். அதே மாதிரி 18வது அத்தியாயம் 29 சொல்றான், குலில் ஹக்குமிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். இது உம் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற உண்மை, விரும்பியோர் நம்பட்டும், விரும்பியோர் மறுக்கட்டும். அல்லாவே விருப்பம் இல்லாட்டி மறுத்துட்டு போன்னு சொல்லிட்டான், சொல்ல முடியுமா? நானும் குரானுக்கு தான் கட்டுப்பட்டேன், குரானை மறுக்கிறேன், குரானை ஏத்துக்கல. எப்படி? குரான் தான் சொல்லிச்சு, விரும்பியோர் மறுக்கட்டும், எனக்கு மறுக்கணும் தொடச்சு மறுத்துட்டேன். மறுத்துரு தம்பி, வா மறுத்துட்டு வா, என்ன தானே வருவேன், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுத்துறாத. அப்ப இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த செய்திகள் என்னன்னு கேட்டா, 2 விஷயங்கள், 2 கேள்விக்கான இது இந்த சபிஹஸ்மர்பிக்கல் ஆலாக் மட்டுமல்ல, மொத்த குர்ஆனையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை விதிகளை தெரிந்திருக்கிறோம். மொத்தமும் மூமின்களுக்கானது, விதிவிலக்கு நபிகளுக்கு என்று சொன்னால் நபிகளாருக்கு என்று பிரத்யேகமான சட்டங்கள் வந்திருக்கும். 1, கட்டளை வாக்கியம் வருகிற அனைத்துமே கட்டளை அல்ல, தண்டனை சொல்லப்பட்டால் அது கட்டளை, முன்னால் தடுக்கப்பட்டிருந்தால் அது அனுமதி, பொதுவாக அது பேசப்பட்டிருந்தால் அது விரும்ப தகுந்தது, எச்சரிக்கை தருணத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அது செய்யக்கூடாதது என்கிற அந்த கட்டளைகளை நாம புரிந்து கொள்கிறோம். ஓகேயா? அதுல இருக்கிற சட்டங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியோட முடிச்சுக்குவோம். இப்ப நாம இவ்வளவு நேரம் சுபஹானல்லாஹ் பார்த்தோம், அதனுடைய சட்டங்களை பார்த்தோம், அதனுடைய மேன்மையை பார்த்தோம், அது நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் இருந்து காப்பாற்றும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அதைத்தான் துன்பங்களுக்கு ஒரு பரிகாரமா மருந்தா சஜஸ்ட் பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் ஒரு பரிந்துரை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சுபஹான என்கிற அல்லாஹ்வின் பண்பை உணர்ந்து சொல்கிறவர்களுக்கு தான் இது எல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தோம். அந்த பண்பை உணர்வது எப்படி? மிக முக்கியமான கேள்விதான். அதுக்கு என்ன வழி? சுபஹானல்லாஹ் நீங்க சொல்றீங்க ரொம்ப பிரம்மாண்டம் அப்படியெல்லாம், ஆனா வரமாட்டேங்குது, என்ன பண்றது? 2 வழிகள் குர்ஆன் சொல்லுகிறது. 1, அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்தியுங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தியுங்கள். படைப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறீயோ, வானத்தை, மலையை, கடலை, மனுஷனை, மனிதனுடைய உடல் கூறுகளை ஒன்றுவனையும் சிந்திக்க 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 அது உங்களை அல்லாஹ் சுபஹானம், அவன் தூயவன் என்கிற உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். குர்ஆன் அப்படியே சொல்கிறது. 3வது அத்தியாயம் 190, 191 சிந்தனைகளை பற்றி சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, இறைவா இதை நீ வீணா படைக்கல, நீ தூயவன் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்தால் இறைவனுடைய தூய்மையை தஸ்பீஹ் செய்யக்கூடிய உணர்வு நமக்குள் ஆளப்படும். 1. 2வது, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தால், வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசித்தால இப்ப நம்ம வாசிக்கிட்டு இருக்க மாதிரி கடமைக்கு வாசிச்சா இல்ல, மேலோட்டமா வாசிச்சா இல்ல, உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு, கவலையோடு, உணர்வோடு திருக்குர்ஆனை நீங்கள் வாசித்தால் அந்த திருக்குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்து அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை உங்கள் மனதிற்குள்ளே இறக்கும். குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? 32வது அத்தியாயம் 15 அல்லாஹ் சொல்றான், இதா ذுகிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வ ஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வ ஹும் லா யஸ்தக்பிரூன். இன்னமா யூமினு பி ஆயாத்தினா. நம்முடைய வசனங்களை நம்பிய மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அவர்கள் ஹர்ரு சுஜ்ஜதன், அழுது கொண்டே சஜிதாவில் வீழ்வார்கள், ஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தமது இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். எப்போ? குர்ஆனை கேட்கும் பொழுது, குர்ஆனை பார்க்கும்போது, குர்ஆனை படிக்கும்போது. இப்ப நமக்கு குர்ஆனை படிக்கும்போது அப்படி வரமாட்டேங்குதுன்னு அடுத்த கேள்வி வரும்.
அதுக்கு தனியாக நம்ம கிளாஸே நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய மேட்டர். குர்ஆன் படிக்கும்போது ஏன் அழுக வரல? குர்ஆன் படிக்கும்போது ஏன் பிரம்மாண்டம் நம்முடைய மனதுக்குள்ள இறங்கல? குர்ஆனை படிக்கும்போது அல்லாஹ்வுடைய அந்த தஜல்லியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏதோ ஒரு 10ஓடு 11 புத்தகம் மாதிரி வாசிச்சுட்டு போறோமே, அது தனி சாப்டர். ஆனா குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படித்தால் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்யக்கூடிய உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழப்படும். இந்த 2 காரியங்களையும் இன்றிலிருந்து செய்வதற்காக முயற்சி எடுத்துக்கணும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் ஒரு நாளிலே, ஒரு வாரத்திலே அல்லது ஒரு மாதத்திலே ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி நான் சிந்திக்க போனேன்னு கொஞ்ச நேரம் தனிமையில் அமர்ந்து சிந்திங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை திறந்து வச்சு உணர்வோட, ஈடுபாட்டோட, கவனத்தோட திருக்குர்ஆனை ஒரு வசனமோ 2 வசனமோ படிக்க ஆரம்பிங்க. தஸ்பீஹ் செய்யுங்கன்னு ஆர்டர் சொன்னோம், இப்பதான் வெளியே சொல்றோம். நிஜமான தஸ்பீஹை நீங்க செய்யணும்னா, இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்க சுப்ஹானல்லாஹ் 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 அந்த தஸ்பீஹ்ல இருந்து மாறி அந்த சுப்ஹானல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த சொல்லும் உங்கள் உள்ளமும் ஒன்றாக இணைந்து அல்லாஹ்வின் பெருமதியோடு, அல்லாஹ் குறைகளற்றவன் என்கிற உணர்வோடு, எல்லா காரியத்திற்கும் ஆற்றல் பெற்றவன் என்கிற சிந்தனையோடு இறைவனோடு ஒன்றி அந்த நிலையிலே நீங்கள் அந்த தஸ்பீகை மொழிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் அதற்கு வழி. அதனால வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப எடுக்காதீங்க. இப்ப நம்ம சப்பீஸ்மா ஒண்ணுதான் எடுத்தோம், எத்தனை நாள் ஓட்டிருக்க பாருங்க. இன்னும் ஓட்டுறதுக்கு அவ்வளவு செய்தி இருக்கு பேசுறதுக்கு. அதுபோல நீங்கள் 1 வசனமோ 2 வசனமோ 3 வசனமோ 5 வசனமோ நான் இந்த ரமதான்ல ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அல்லாத குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா தான் இறக்குனேன், ஏன்னா அப்பதான் உன் உள்ளத்துல பதியும்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இறக்குறேன்? அப்பதான் உள்ளத்துல உறுதிப்படுத்த முடியும். எனவே கொஞ்சமா. இன்றிலிருந்து நமக்கான ஆக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்டா 2 பாயிண்ட். இப்ப நம்ம 7 நாள் படிச்ச பாடத்துல ஆக்ஷன் பாயிண்ட்க்கு இப்ப தான் வந்திருக்கிறோம். இந்த ஆக்ஷன் பாயிண்ட் நீங்க கரெக்டா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா தான் இந்த 7 நாள் ஃபாயிதா. இந்த 7 நாள் ஃபாயிதாவா ஆகணும்னா இந்த 7 நாள் நம்ம உட்கார்ந்து இந்த 1 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து கேட்டவன் அது வெறும் கதையாக இல்லாம, அது ஒரு 4 நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு 5ஆவது நாள் மறந்து போகிற ஒரு பழக்கமாக இல்லாம அது நம்ம வாழ்வோடு உணர்வோடு ஒன்றணும். அப்படின்னா இந்த 2 வேலையும் செய்யுங்க. இந்த 2க்கு ஷெட்யூல் போடுங்க. இந்த 2 தொடர்ச்சியா செய்யுங்க. இந்த 2 உங்களை வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை, சுபஹானவன் என்கிற அந்த உணர்வை உங்களுடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி இறைவனை உணர்ந்து துதிக்கிற மக்களாக ஆக்கி அருள்வானாக. அடுத்த வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.